தலைமை பதவி மைத்திரிக்கு இல்லை, தடை உத்தரவை நீடித்த நீதிமன்றம். ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் பதவியில் நீடிக்க ரணில் வியூகமா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. போலீசாரால் நாட்டு மக்களுக்கு புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம். சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயற்படுபவர்களுக்கு டயனகமகே விடுத்துள்ள எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் நம்பிக்கை இழப்பு, இலங்கை கத்தோலிக்க திருச்சபை. படுக்கையில் எரிந்த நிலையில் கணவனின் சடலம் மீட்பு, மனைவி மற்றும் மகன் கைது. மாரடைப்பால் ஏற்பட்டுள்ள அதிகளவான மரணங்கள், மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை இந்த தடை உத்தரவு நீடிக்கப்படுவதாக நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேனவுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருப்பதாக இபிஆர்எல்பி கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் அரசியல் சாசனத்தின்படி எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று புதிய ஜனாதிபதியை பொறுப்பேற்க வேண்டும். இலங்கையின் தேர்தல் ஆணையகம் புதிய தேர்தல் ஒன்று நடத்த வேண்டும் என்றும் அதற்கான திகதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறி வருகின்றது. இது இப்படி இருக்க அரசியல்வாதிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்ற அச்சம் தொற்றிக் கொண்டுள்ளது. கடந்த காலங்களிலும் உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசு தள்ளி வைத்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலில் புதிய தேர்தல் முறையொன்றை கொண்டு வருகின்றோம் என்று காரணம் கூறப்பட்டு கால வரையறையின்றி அந்த தேர்தலும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் என்பன அரசின் ஏஜென்ட்கள் அல்லது அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் எனப்படுவோரின் அதிகாரத்தின் கீழ் காணப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து மாகாண சபை மற்றும் நாடாளுமன்றம் வரையும் அரசின் செல்வாக்கு மேலோங்கி காணப்படுகின்றது. அரசு தான் நினைத்த விடயங்களை செய்கின்ற சூழ்நிலைதான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சியோ அல்லது மக்களின் ஜனநாயக உரிமைகளோ மதிக்கப்படவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆயினும் அந்த தேர்தல் நடைபெறுமா என்ற ஐயம் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் ஓர் அறகலிய போராட்டம் தேவையா அல்லது நாடு முழுவதும் மக்கள் எழுச்சியொன்று ஏற்பட வேண்டுமா போன்ற கேள்விகளும் எழுந்து நிற்கின்றன. அரசின் இவ்வாறான போக்குகள் மீண்டும் பாரிய எழுச்சியொன்றுக்கு வழிவகுக்கலாம். இவ்வாறான எழுச்சிகள் பொருளாதார கொள்கைகள், திட்டங்கள் என்பவை பின்தள்ளி போவதற்கான சூழ்நிலையையும் ஏற்படுத்தும். ஜனநாயகத்தை மதித்து மக்களின் வாக்குரிமைகளை மதித்து ஜனாதிபதி தேர்தல் குறிப்பிடப்படும் திகதியில் குறிப்பிடப்படும் காலத்தில் நடத்தப்பட வேண்டுமென ஒட்டுமொத்த மக்களும் விரும்புகின்றனர். தேர்தல்களை காலவரையறையின்றி ஒத்திவைப்பதை விடுத்து மக்களை மதித்து தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் என்றார். நாட்டு மக்களுக்கு சுற்றுச்சூழல் குற்றங்கள் குறித்து அறிவிக்க தொலைபேசி இலக்கம் ஒன்று போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் குற்றங்கள் தொடர்பிலான தகவல்கள் ஏதும் இருப்பின் 1997 அல்லது 1981 என்ற அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு தெரிவிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. துளையிடுதல், ஆற்றங்கரை அரிப்பு, தொழிற்சாலை கழிவுகளை அகற்றுதல், சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்றவற்றால் ஏற்படும் அனைத்து பாதிப்புகள் குறித்தும் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றாடல் அழிவு தொடர்பிலான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வதற்கு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை என்பதால் போலீஸ் மா அதிபரால் இந்த தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உடனடி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானகமகே எச்சரித்துள்ளார். அண்மையில் விற்பனையாளர் ஒருவர் சுற்றுலா பயணி ஒருவருக்கு அதிக விலைக்கு கொத்துரொட்டியை விற்பனை செய்ய முயன்ற விவகாரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் முட்டாள்கள் அல்ல, அவர்களை ஏமாற்ற முடியாது என குறிப்பிட்ட ராஜாங்க அமைச்சர் விருந்தோம்பல், நட்புறவு மிக்க சுற்றுலா
சுற்றுலா தலமாக உள்ள இலங்கையின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கோரியுள்ளார். அத்துடன் ஏனைய சகல வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்துக்கும் தீங்கு விளைவிக்காமல் இதுபோன்ற நடத்தைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் வர்த்தகர்களை வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான அரசாங்க விசாரணைகளில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை கூறியுள்ளதுடன் நீதிக்காக தெய்வீக உதவியை நாடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி 3 தேவாலயங்கள் மற்றும் 3 விருந்தகங்களில் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் உள்ளவர்களை இலங்கை அதிகாரிகள் அம்பலப்படுத்துவார்கள் என தாம் நம்பவில்லை என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இதுவரை ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதை கண்டறிய எதையும் செய்யவில்லை. தாக்குதல்களின் 5வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குண்டுவீசி தாக்கப்பட்ட 2 தேவாலயங்களில் மத வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளதுடன் விசுவாசிகளின் அமைதியான அணிவகுப்பு இடம்பெறவுள்ளது. முன்னதாக உயிர்த்த ஞாயிறு குண்டுதாரிகளை தற்போதைய நிர்வாகத்தின் உயர் புலனாய்வு அதிகாரியுடன் தொடர்புபடுத்திய 2023ஆம் ஆண்டு பிரித்தானிய தொலைக்காட்சியால் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்தின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தவறவிட்டுள்ளது. எனவே மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் குண்டுவெடிப்புகளின் முழு சூழ்நிலையையும் கண்டறிய சர்வதேச உதவியுடன் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்த வேண்டும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். உடவளவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் வீடொன்றில் படுக்கையறையில் எரிகாயங்களுடன் உயிரிழந்த நபரின் சடலம் ஒன்று நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக உயிரிழந்தவர்களின் மகன் மற்றும் மனைவி கைது செய்யப்பட்டதாக உடவள போலீசார் தெரிவித்துள்ளனர். உடவள பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான பொடியப்பு எனப்படும் பத்திரனகே அஜித் விஜயரத்ன என்பவரே உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் மனைவி வீட்டுக்கு முன்பாக கடை நடத்தி வருவதாகவும் அவர் அன்றைய தினம் அதிகாலை அந்த கடையில் இருந்த பொருட்களை கணவர் சேதப்படுத்தியதாகவும் மனைவி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் பின்னர் குறித்த நபர் தனது வீட்டின் அறைக்குள் சென்று தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் படுக்கையில் கிடந்ததுடன் படுக்கையின் மெத்தை மற்றும் தலையணையிலிருந்து நாசமானது. தீயினால் அறை சேதமடையவில்லை எனவும் அறையின் தரையில் லைட்டர், மண்ணெண்ணெய், கொள்கலன் இருந்ததாகவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அம்பலப்பிட்டிய தலைமையக போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்தவரின் சகோதரி ஒருவர் நீதவான் முன்னிலையில் தெரிவித்துள்ளார். சமீப காலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட வைத்தியர் செரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் மாரடைப்பால் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதால் இந்த நோய் நிலை ஏற்படுகின்றது. இதை மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தொற்றா நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகள் உள்ளன. முதலாவது, ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை, உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு, உடல் செயற்பாடு இல்லாமல் புகையிலை மற்றும் மதுபானம் ஆகியவற்றின் பயன்பாடு ஆகும். கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனிகள் அதிகரித்த பாவனையினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையிலிருந்து விலகியுள்ளனர். குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர். வீட்டில் வயதான இல்லத்தரசிகள் கூட எப்போதும் டிவி பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்துதான் இருப்பார்கள். மேலும் வயது வரம்பு இல்லாமையால் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகி இருப்பது பெரும் சோகம். நாம் முடிந்த போதெல்லாம் நடக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார்.